அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள சகோதரர்களே, ரமலான் தொடர்பான ஹதீஸ்கள் என்ற தலைப்பில் மஆலிமு சுன்னா அப்படி என்று சொல்லக்கூடிய ஷேக் சாலிஹ் அஹ்மத் ஷாமி அவர்களுடைய நூலிலிருந்து நாங்கள் ஹதீஸ்களை படிக்க இருக்கிறோம். இந்த நூலை பற்றி நாங்கள் விரிவான அறிமுகங்கள் வெளியே செய்திருக்கிறோம். அதாவது இந்த மஆலிமு சுன்னா அன் நபவியா என்ற இந்த நூல், அதாவது மொத்தமாக 14 கிரந்தங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிய சுருக்கமாக தயாரிக்கப்பட்ட நூல் தான் இந்த, அதாவது மஆலிமு சுன்னா நபவியா. அதாவது புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத், சுனன் குப்ரா, அல் பைஹகி, இப்னு ஹுஸைமா, இப்னு ஹிப்பான், ஹாக்கிம் அப்படின்னு சொல்லி ஒரு செஞ்சுட்டோம், பார்த்துக்கிட்டோம். அடுத்தாக 1807வது இலக்கம் அனிபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா, அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கால கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் பில் கைர். இதுவரைக்கும் நீங்க படிச்ச எல்லாமே கேட்ட செய்திகள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நன்மைகளை தர்மம் செய்வதில், அதாவது நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்வதில் மிகவும் வேகமானவர்களாக இருந்தார்கள். வகான அஜ்வதமா யகூனு ஃபீ ரமதான் ஹீன யல்காஹு ஜிப்ரீல். ரமதானில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? மிகவும் தர்மசாலியாக இருப்பார்கள். எப்பொழுது? ஜிப்ரீல் அவரை சந்திக்கின்ற பொழுது. ரமதானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை மீட்டுவதற்காக சந்திப்பார்கள். வகான ஜிப்ரீலு அலைஹிஸ்ஸலாம் யல்காஹு குல்ல லைலத்தின் ஃபீ ரமதான் ஹத்தா யன்சலிஹ். ரமதான்ல ஒவ்வொரு இரவிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை என்ன செய்வார்கள்? சந்திப்பார்கள், அந்த ரமதான் முடிகின்ற வரைக்கும். யாரிது அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குர்ஆனை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஓதி காட்டுவார்கள். யாருதுன்னா சரிப்பிள்ளைகள் பார்க்கறதுக்கு. ஃபைதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான அஜ்வத பில் கைர். குர்ஆன் சரியா பிள்ளைன்னு பார்க்கறதுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஃப்ல சரி பார்க்கறதுக்கு. ஃபைதா லக்கியஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கான அஜ்வத பில் கைர் மின் ரிஹில் முர்சலா. எனவே ஜிப்ரீல் சந்திக்கிற அந்த காலப்பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் வேகமாக காற்றை விட தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதில் ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு இரவிலும் ரமலானை சந்திப்பாங்க. சில நேரத்தில் ரமலான் 29 முடியும், சில நேரத்தில் 30 முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறைய வச்சு தான் அந்த 10 வருஷத்தை முடிவெடுத்தாங்க. பிழையா முடிவெடுத்தாலும் சரியா முடிவெடுத்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டார்? வரமாட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30வது வந்துட்டு நீங்க முடிவெடுத்தது பிழை அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார். ஏனென்றா அவர்களுடைய இஜ்திஹாத் தான் அங்கே முடியும். அல்லாஹ்விடத்தில் என்ன, இந்த மக்கள் 29 முடிவெடுத்து அன்றைய ரமலான் முடியுதுன்னா என்ன, ரமலான் அங்கே சரியா முடிவெடுத்தாங்கடா, ரமலான் முடிஞ்சுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 30 அது புற மேகத்துக்கு மறைஞ்சிருந்தா என்ன செய்ய மாட்டார்? சொல்ல மாட்டார் என்பதற்கு இந்த செய்தியும் ஒரு ஆதாரம். ரைட். அப்படின்னு 1811வது இலக்கம் அனிபின் மஸ்ஊதின் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, قال لما صمنا مع النبي صلى الله عليه وسلم 29 اكثر مما صمنا معه 30. நபி அவர்களோடு 30 நோன்புகள் பிடிச்சதை விட நாங்கள் 29 நோன்பு பிடிச்சவர்கள் தான் அதிகம். 30 நோன்பு பிடிச்சதை விட 29 நோன்புகள் பிடிச்சது தான் அதிகம் அப்படின்றாங்க. இது எதுக்காக வேண்டியில்ல, தொடர்ந்து 30 வருது, இது என்னமோ பிரச்சனைக்கு அதுக்காக வேண்டியது. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட 29 பிடிச்சது அதிகம். காரணம் என்ன? மாதம் 30 தான் என்ற எண்ணிக்கை உள்ளவங்களுக்கு பதிலாக சொல்லப்படுது. மாதம் 30 என்ற எண்ணிக்கை, ஏன்னா 30 31 தான் இருந்துட்டு இருக்குது. பிப்ரவரியில் காணாம போனாலும் கூட மற்ற எல்லாத்துலையும் என்னது 30 31 தான் இருந்துட்டு. இந்த சிந்தனை அன்றைக்கு இருந்துச்சு. அப்போ 29 ஒரு குறை மாதிரி ஒரு சிந்தனை என்ன செய்யுது வருது. அதனால அதுக்கு மறுப்பாக அந்த சஹாபி என்ன செய்யறாரு? நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது யார் சஹாபி? அப்துல்லா பின் மஸ்ஊத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 29 பிடிச்சது தான் நம்ம என்ன அதிகம் 30 விட அப்படின்னு சொல்றாரு. அபூ தாவூதுல 2322வது இலக்கம். இது ஒரு புதிய தகவலாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அடுத்தது ஹுசான் 1800, அதாவது அடுத்த பாப் என்னன்னா, அதாவது பெருநாள் வரக்கூடிய 2 மாதங்களும் குறையுள்ளதல்ல. பெருநாள் வரக்கூடிய 2 மாதங்கள் அப்படின்னா ஷவ்வாலும், அடுத்தது என்ன இந்த ஷவ்வாலோட இப்போ ரமலானிங்க என்ன, அடுத்தது தானே அந்த ஷவ்வால் வருது. ரமலானும் துல் ஹஜ்ஜாவும் குறையுடைய மாதங்கள் அல்ல. இது ஏன் அப்படி வருதுன்னு சொன்னா, அன் அபி பக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு, இது 1814 இலக்கம். இதுல அன் அபி பக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் வழியாக, கால ஷஹ்ரானி லா யன்குசான், ஷஹ்ரானி லா யன்குசான், இந்த மாதங்கள் இரண்டும் என்றைக்கும் குறையாது. ஷஹ்ரா ஈதின் ரமலானு வதுல் ஹஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா மாதமும் ரமலானும். இந்த ஹதீஸுடைய ஷரஹ் என்னன்னா, 29 வந்தாலும் உங்களுக்கு குறை இல்லது. அதாவது என்ன, துல்காதா 29 முடிஞ்சு ஆரம்பிச்சாலும் சரி, துல்ஹிஜ்ஜா 29 முடிஞ்சு ஆரம்பி, இதெல்லாம் உங்களுக்கு என்ன குறை இல்லை. உங்களுக்கு கூலி பூரணமாக என்ன அதுல உண்டு. இப்ப நீங்க 29 நோம்பு பிடிச்சிட்டீங்க, ஒரு நோம்பு கிடைக்கல,
அதுக்காக வேண்டிய அது குறைவுள்ள மாதமாக உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. முழு கூலியும் உண்டு அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னார்கள். 30 பிடிச்சா என்ன கூலியோ அதே போல 29 பிடிச்சா அதே கூலி உங்களுக்கு என்ன உண்டு, குறை வராது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. ரைட். இல்ல, அடுத்த செய்தி 1816 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு, இந்த செய்தி வந்து 1916 புகாரில நம்ம படிச்சது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அன்னஹு قال, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன பிலாலன் யுஅذினு பிலைல், பிலால் வந்து இரவுல அதான் சொல்லுகிறார். ஃபகுலு வஷ்ரபு ஹத்தா யுஅذின இப்னு உம்மி மக்தூம், இரவுல அவர் அதான் சொல்லுவார். அப்படின்னா ஃபஜ்ருக்கு முன்னால் அவர் என்ன செய்வார், அதான் சொல்லுவார். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். பிலால் ரலியல்லாஹு குரலை கேட்டீங்கன்னா உண்ணுங்க பருகுங்க. அதே நேரம் இப்னு உம்மி மக்தூமுடைய குரலை கேட்டீங்கன்னா சாப்பாட்டை நிறுத்திருங்க. அவர் எதுக்கு அதான் சொல்றாரு, ஃபஜ்ருக்கு. அப்படின்னு சொன்னா எல்லாரும் இரவு பகலை பார்க்க தேவையில்லை. எல்லாரும், இன்னும் சொல்ல போனா இதுல ஃபஜ்ருக்கு அதான் சொல்றவர் யாரு, இரவு பகல் பார்க்க இயலாதவர் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம். அவரே அதான் சொன்னாலும் கேட்டா போதும். அவரே அதான் சொன்னாலும் அவர் ஒழுங்கா இரவு விளங்கிக்காதுன்னு நம்ம இறங்கி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவர் தான் பொறுப்புக்கே பொறுப்புக்கு வச்சது யார், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் 4 பேர்ட்ட கேட்டுட்டு தான் அவர் ஏறுறாரு. அது போதும் எல்லா மக்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபஜ்ருக்கு முன்னால அதான் சொல்லுவாங்க, அதை நீங்க நிறுத்த வேணாம். மற்றவங்க என்ன செய்ய, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் சொன்னா நிறுத்துங்கன்றாங்க. எல்லா மக்களும் இரவை அறிந்திருக்க வேண்டும், எல்லா மக்களும் பகல் அறிஞ்சிக்கணும், எல்லாரும் கடலோரத்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்றதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. 4 பேர் 2 பேர் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அது நம்பிக்கையாளராக இருந்தால் மற்றவங்க எல்லாம் என்ன செய்யலாம், அதை செய்யலாம். அவர் பிழை விட்டார், வேண்டுமென்று பிழை விட்டார், அவருடைய குற்றம். அவர் வேண்டுமென்று பிழையுடைய இஜ்திஹாத்ல பிழை விட்டா எல்லாருக்கும் நன்மை தான், அது ஒரு கூலிதான். அப்படின்றது நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இது புகாரில 622வது இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலேயே அதாவது ஃபஜ்ர் என்ற வசனம் குர்ஆன் சொல்லப்பட்டிருந்தாலும் அதான்ல தான் இஅ்திமாத். எதுல, அதான வச்சு தான் முடிவு, அதான வச்சு தான் முடிவுன்றதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். புகாரில 622வது இலக்கம் இந்த செய்தி. 19வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னா மஅஷரல் அன்பியா, நாங்கள் நபிமார்கள், உமிர்னா அன் நுஅக்கிர சுஹூரனா வ நுஅஜ்ஜில ஃபித்ரனா, எங்களுடைய சஹர்களை நாங்கள் அதாவது பிற்படுத்துமாறு, எங்களுடைய சஹர்களை நாங்கள் பிற்படுத்துமாறு, நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துமாறும் நாங்கள் ஏவப்பட்டோம், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துமாறும் ஏவப்பட்டோம். வ அன் நும்சிக பி ஐமானினா அலா ஷமாஇலினா ஃபீ ஸலாத்தினா, எங்கள் தொழுகையில் வலதால் இடதை பிடிக்குமாறு ஏவப்பட்டோம், வலதால இடதை பிடிச்சி கொண்டு தொழுமாறு ஏவப்பட்டோம். அதாவது வலதுக்கு இடதுக்கும் சம்பந்தம், அப்படி பிடிச்சி தொழுமாறு ஏவப்பட்டோம். அப்படி என்று சொல்லி என்ன இந்த இப்போ இதில் வந்து கபது வாஜிபா இல்லையா அப்படின்னு தொழுகையில பாதத்தோட சப்ஜெக்ட் இருக்கு. இப்படி வச்சா போதுமா, இப்படி பிடிக்கணுமா? இந்த செய்தி என்ன சொல்லுது, நும்சிக், பிடிச்ச என்ன செய்யணும், இருக்கணும். இது நாங்கள் ஏவப்பட்டோம் அப்படின்னு வருது. எத்தனையோ ஹதீஸை நம்ம தக்பீர் கட்டத்தை பற்றி படிச்சுப்போம், இது சில வேலை என்ன செஞ்சிக்காது, எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. 2வதுல நபிமார்களுடைய கட்டளையாக இது வந்திருக்கிறது. முஸ்னத் அஹமதுல 1770, முஸ்னத் அஹமதுல 1770வது இலக்கத்தில் வருது. கீழே இஸ்னாதுஹு சஹீஹுன் அலா ஷரத்தி முஸ்லிம், இது இமாம் முஸ்லிமுடைய நிபந்தனைக்கு உட்பட அந்த முஸ்லிம்ல வந்தா எப்படி இருக்குமோ அந்த தரத்தில் உள்ள செய்தி அப்படின்னு என்ன செய்யறார், குறிப்பும் போட்டிருக்கிறார். இதில் இந்த 2 செய்தி கூட உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த சஹல் இப்னு சாதிர செய்தியும் இதுவும் ஒரு புதிய செய்தியாக கூட இருக்கலாம்.